நாம் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எடிசன். நான் இளங்கோவன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்துக்கிற படம் கூலி. இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூலியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு மேன்சன் நடத்திட்டு இருக்கிற ஒரு சாதாரண கேரக்டரு. இதில் அந்த மேன்சனில் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் எழுத்து தேர்வுக்கு போகிற, அதாவது அரசு பணிக்கு போகிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறைவான வாடகையில் கொடுக்குற ஒரு சாதாரண மேன்சன் முதலாளியாக ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. தேவா மேன்சன். ரஜினிகாந்த் பேர் தேவா. இவருடைய நண்பர் சத்யராஜ் பழைய நண்பர், 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அதுக்கு முன்னாடி அவர் 2 பேர் தொடர்பே இல்லை. அவர் வெளியூரில் இருக்கிறாரு. அவருடைய இறப்பு செய்தி கேட்டு அங்கே போகிறாரு. அங்கே ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டு அவங்க பொண்ணுங்களுக்கு இவர் உதவி செய்கிறாரு. இந்த சமயத்தில் அவங்க பொண்ணையும் ஒரு குரூப் மிரட்டி ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் உடனடியாக இருந்து அந்த சட்டவிரோதமான செயலுக்குள்ள ரஜினிகாந்த் உதவி செஞ்சுட்டுருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சட்டவிரோதமான காரியங்களை என்ன அப்படிங்கிறதா திரைக்கதை. இதில் ரஜினிகாந்த் அவர் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செஞ்சுக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா, வில்லனாக வந்துக்கிற மலையாள ஆக்டர் சபீர், நாகார்ஜுனா, இவங்க எல்லாமே அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. எந்த படத்துலையும் இல்லாத இந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அவங்க ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க கூலியில். என்னென்னா, ஒரு சவத்தை, அதாவது இறந்தவருடைய உடலை எரிக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நாளைக்கு சட்டவிரோதமான கும்பல் கையில் கிடைத்து அது மிகப்பெரிய இதாக போகுது. கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுது. அதை ஒரு சட்டவிரோதமான கும்பல், நாகார்ஜுன கும்பல் அதை சத்யராஜ் மிரட்டி கொண்டு அதை செய்ய வச்சிடுறாங்க. இதுதான் கதை. அது என்னென்னா, சவத்தை எரிக்கிற மின்சார சுடுகாடுன்னு சொல்கிற மன்மதன் படத்தில் 1994 இவர் சிம்பு பண்ணிட்டார். அதாவது தன்னுடைய பிடிக்காத பொண்ணுகளையெல்லாம் கடத்திட்டு பொண்ணு அவங்கள எலக்ட்ரிக் சுடுகாட்டை வச்சு எரிப்பார். அதே தான் இந்த சுடுகாட்டில் எரிக்கிறதா, இவர் சேரில் உட்கார வச்சு எரிக்கிறாரு. அவ்வளோதான். அதுலேயும் சாம்பலாது, இதுலேயும் சாம்பலாது. இந்த ஒரு சம்பவத்தை மிகப்பெரிய ஆராய்ச்சியாக இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிட்னாப் பண்ணி கடத்திட்டு போய் இவர் சட்டவிரோதமான காரியங்களெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. அப்படிங்கிறதா ஒரு ரொம்ப பழைய கதையாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நடமாடும் சுடுகாடே வந்துருச்சு. அதாவது நடமாடும் மின் மயானமே வந்துருச்சு. நீங்கள் உங்கள் சவத்தை நீங்கள் இங்கே இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஊர் உடுமலைப்பேட்டையிலையோ, உசிலம்பேட்டையிலையோ, அருப்புக்கோட்டையிலையோ, வேலூர்லையோ இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை.